கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த மாணவி அம்சிகாவின் விடயத்தில் சர்ச்சையில் சிக்கியிருக்கின்ற தனியார் கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளர் சிவானந்த ராஜா குறித்த மாணவி வகுப்பறையில் தனித்திருந்த பொழுது அவரை முன்பகுதியில் சென்று அமருமாறு தெரிவித்திருக்கின்றார். அந்த மாணவி சுகையீனமுற்றிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி அம்சிகா தனியார் கல்வி நிலையத்திற்கு சென்ற போது என்ன நடந்தது? அவர் தனியார் கல்வி நிலையத்தில் சேர்ந்த முதலாவது வாரம் அவருடைய மூக்கிலிருந்தும் காதிலிருந்தும் ஏன் இரத்தம் வழிந்தது? அவ்வாறு இரத்தம் வழிந்த போது ஆசிரியர்களும் மாணவர்களும் என்ன செய்தார்கள்? அதற்கு பிறகு அடுத்தடுத்த கிழமைகளில் குறித்த மாணவி வகுப்பில் தனியாக இருந்த நேரத்தில் என்ன நடந்தது? தற்பொழுது அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய உரிமையாளர் இந்த விடயம் தொடர்பாக சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். அவர் நேற்றைய தினம் CIDயில் ஆஜராகி இருக்கின்றார். அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்ன? இவை தொடர்பான ஒரு காணொளியாக இது அமைய போகிறது. கொட்டாஞ்சேனை மாணவி அம்சிகா தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த விடயம் தொடர்பாக சர்ச்சையில் சிக்கி இருக்கின்ற தனியார் கல்வி நிலையத்தினுடைய நிறுவனர் ஸ்தாபகர் சிவானந்த ராஜா CIDக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் அங்கே வாக்குமூலத்தை வழங்குவதற்காக வரவழைக்கப்பட்டிருந்தார். அவர் சில விடயங்களை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். பாடசாலை மாணவி தங்களுடைய கல்வி நிலையத்திற்கு வந்த சந்தர்ப்பத்தில் பல தடவை அவருக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம், கடந்த ஜனவரி மாதம் 18ஆம் திகதியளவில் தான் அம்சிகா இந்த தனியார் கல்வி நிலையத்திலே சென்று சேர்ந்திருக்கின்றார். அவ்வாறு சேர்ந்த அந்த வாரத்தில் முதலாவது வாரத்திலேயே அவருடைய காதிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் வந்திருக்கின்றது. இதனை அடுத்து அந்த தனியார் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரியர்களும் சக மாணவர்களும் இணைந்து அவருக்கு முதலுதவியை வழங்கி அவருடைய முகத்தை கழுவி அதன் பிறகு அவருடைய தந்தையை அழைத்து குறித்த மாணவியை தந்தையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2வது கிழமை மீண்டும் அந்த சிறுமி மயக்க நிலைக்கு சென்றிருக்கின்றார். இந்த விடயம் தனக்கு தெரியாது என்று சிவானந்த ராஜா கூறுகிறார். அதாவது சிறுமி மயங்கி விழுந்த விடயம் தனக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் 3வது மற்றும் 4வது கிழமைகளில் வகுப்பில் குறித்த சிறுமி தனியாக அமர்ந்திருந்ததாகவும் அப்போது அவரை தான் அந்த வகுப்பினுடைய முன்பகுதிக்கு சென்று அமருமாறு அவர் தெரிவித்ததாகவும் அப்போது சிறுமியினுடைய உடல்நிலை அசாதாரணமாக இருந்ததாகவும் சிவானந்த ராஜா தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு சிறுமியினுடைய தாயாரை அழைத்து அவருக்குரிய வைத்திய சிகிச்சையை வழங்குமாறு அவர் தெரிவித்ததாகவும் அத்தோடு இந்த நிலைமையில் இப்படியான அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மாணவியை தங்களுடைய கல்வி நிலையத்திற்கு அனுப்ப வேண்டாம், விருப்பமானால் வேறு எங்காவது அனுப்புங்கள் என்றும் தான் தெரிவித்ததாகவும் சிவானந்த ராஜா நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி 15ஆம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சம்பவம் நடந்த நிலையில் அதற்கு பிறகு மாணவி அம்சிகா அந்த கல்வி நிலையத்திற்கு சென்றிருக்கவில்லை. தங்களுடைய கல்வி நிலையத்திற்கு 15ஆம் திகதி இந்த சம்பவம் இடம்பெற்றதன் பின்னர் குறித்த மாணவி வரவில்லை என்று அவர் இறுதியாக தன்னுடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருக்கின்றார். අවුරුදු 70 අපි දිගටම කරනවා. මගේ කසින් සිස්ටර් ඉඳලා කරනවා. දැන් එයාට සනිප නැතුව කාලයේ තව අවුරුදු 20ක් කාලේ සනිප නැතුව ඉන්නවා. ඒ නිසා ඒක අවුරුදු 30 කාලේ ඉඳලා මම තමයි ඒ ඉන්ස්ටිටියුට් එකේ කෝඩිනේටර් විදියට කරනවා. හරිද? ඒ කෝඩිනේටර් විදියට කරනකොට ඉස්සර කාලේ බොහොම පල්ලෙය තිබ්බ ඉන්ස්ටිටියුට් එකේ මම ආවා තමයි කොළඹේ මේ ඉන්ස්ටිටියුට් එකේ නම්බර් 1 එකේ ගෙනලා තියෙනවා. ඒක සාධාරණ ළමයා 1500 ගාන එත ඉගෙන ගන්නවා. හරිද? ඒ කාලේ පොඩි මේ තත්ත්වයේ තියෙන එක දැන් ලොකෝට ගෙනලා තියෙනවා. ඒක මේ ඉන්ස්ටිටියුට් එකේ. දැන් තියෙන ප්‍රශ්නේ මොනවද? ඒ ළමයා කෙනකොට මට ගොඩක් විරෝධය ඉන්නවා මෙතන ක්ලාස් කරන්න පුළුවන් තැනට විරෝධය ඉන්නවා මම දන්නවා. හරිද? ඒක ගණන් කරලා තමයි මම ළමයාගේ ඒක මේ වගේ සේවය කරනකොට තමයි මම ඒක කරලා තියෙනවා. ඒ ප්‍රශ්නය එනකොට දැන් ලංකදී පොඩි සිද්ධියක් වුණා. ඒ ළමයා මෙතන මේ මම හිතන්නේ ජනවරි 18 වෙනිදා මම පස්සේ තමයි දැනගත්තා එයාගේ ඇප්ලිකේෂන් ෆෝම් එක ජනවරි 18 වෙනිදා ජොයින් කරලා තියපු ළමයා. ජනවරි 18 ජොයින් කරපු ළමයා
පළවෙනි සතියෙම එයාට අර අසරීප සතිය වුණා. ඒ අසරීප සතිය කනට ණයට ඒ දෙකම එයාගේ ලේ ඇවිල්ලා තිබ්බා ක්ලාස් 7 හරිද? ඒ ක්ලාස් 7 මාස්ටර් ඔක්කොම දන්නවා ටැමිල් ක්ලාස් එකේ. ඒ ලේ ඇවිල්ලා තියෙනකොට මාස්ටර්ස් ස්ටුඩන්ට්ස් ඔක්කොම ඉඳලා එයාට ඔක්කොම සුද්ධ කරලා එයා මූණ හොදලා තාත්තාට මේ අපේ ක්ලාස් ටීචර් දෙමළ ගුණ ගන්න ක්ලාස් ටීචර් එයාව තාත්තා අඬගාලා තාත්තාට බාර දීලා තියෙනවා ඒ ළමයාව. දෙවෙනි සතිය ආවා. එයා එනවා සෙනසුරාදා ඉරිදා විතර තමයි ක්ලාස් එක ගන්න එනවා. ඒ සබ්ජෙක්ට් දෙකක් තමයි ළමයා එතන මබේ ආයතනයේ රාජ්‍යස්තරීය ආයතනයේ එයා ගන්නවා. මේ ළමයා එනකොට දෙවෙනි සතියක් ආවා. දෙවෙනි සතියක් ආවනකොට ඒක සෙනසුරාදා හරි ඉරිදා හරි ඒ වාගේ එයා ෆිට් එක ඇවිල්ලා ක්ලාස් ඇතුලේ වැටලා. ක්ලාස් ඇතුලේ වැටලපට පස්සේ එයා මේස උඩ නිදාගත්තා. ඊට පස්සේ එයාගේ ඉන්න ළමයා දෙන්නේ කිව්වා මෙයාගේ ගෙදර දන්නවා අපි. මෙයාගේ ගෙදර දන්නවා අපි ගිහිලා ඒක බාර දෙන්න අම්මට තාත්තා බාර දෙන්න කියලා දෙවෙනි සතියේ. ඒක උනේ මම දන්නේ. ඒ සිද්ධිය මම දන්නේ. ඒකේ පස්සේ තමයි එක දවසේ කතා කරනකොට සර් කිව්වා ඒක ළමයා අලුත් එක්කෙනෙක් අවිලා ඉන්නවා. සති දෙකම ආපු දවසේ දෙකම එයාට සනිප නැතුව තමයි ඉන්නවා. පව් කියලා මට කිව්වා. හරිද? මම කවුද කියලා දන්නේ. හිංගමන්ද එයා නම මොනවත් කිව්වේ නැහැ. ඒක මම දන්නේත් නැහැ. ඊට පස්සේ එයා කියනකොට මට ඔළුවට තිබ්බා. හරිද? ඒක 1000ක් ගාන එනකොට ළමයා කවුද කියලා දන්නේ නැහනේ. 1000 ගාව වැඩියෙන් තියෙනවා. ඒක අපේ මේ ආයතනයේ. ඊට පස්සේ තුන්වෙනි සතියේ මම හිතන්නේ ඊට පස්සේ වano තුන්වෙනි සතියේ පෙබ්‍රවරි 2nd වීද 15 මම 15 මම හිතන 15 වගේ වෙන්න ඇති 15 වගේ ඉස්සරහා එනකොට මම මගේ ආයතන තව තියෙනවා බිස්නස් කරනවා අපි මගේ බිස්නස් එක මාකටිං ඩිස්ට්‍රිබියුෂන් කරනවා ඒක මාකටිං ඩිස්ට්‍රිබියුෂන් එකේ තව මට අල්ලපු එකේ තියෙනවා ඉන්ස්ටිටියුට් එක අල්ලපු එකේ බිල්ඩින් තියෙනවා එතන මගේ කාමරය තියෙනවා ඒ කාමරේ ඉඳලා මම එළියට අවිලා තිබ්බා එළියට එනකොට වෙන වැඩට ආවා වෙනට එළියට යන්න ඕන කියලා එනකොට ඒක අම්මා ඒක පේරන්ට් කෙනෙක් එළියේ ඉඳලා සර් මේ ළමයා පොඩ බලන්න කියලා කිව්වා හරිද මම මෙයා කියනවා මොනවද බලන්න කියලා කියනකොට මොනවද කියනවා කියලා මම දන්නේ මෙයා එයා වොයිස් එක කතා කරලා ඉන්නවද නැත්නම් හිංගමන්දර මොනවද දන්නේ නැහැ කියලා මට අක්කලා ගියා තුලේ ඒක ක්ලාස් රූම් එකේ පිටිපස්සේ ඉන්න වෙයිටිං සෙක්ෂන් එකේ ඒක ක්ලාස් එක සම්බන්ධ වෙන ඒක වෙනම සෙක්ෂන් එකේ වෙයිටිං සෙක්ෂන් එකට මෙයා තනියම හිටියා හරිද මෙයා තනියම හිටියා එතන එනකොට මම කිව්වා ළමයා මොනවද මෙතන තනියම ඉන්නවා නෑ සර් මම මේ වෙලාව 5ට මගේ තමිල් ක්ලාස් තියෙනවා ඒකට යන්න ඉන්නවා මෙතන තනියම ඉන්නේ එපා ළමයා ඔයා එතන ගිහිලා ඉස්සරහ ගිහිලා එතන වෙයිටිං ක්ලාස් රූම් ළමයා ඉන්න තැනට වාඩි වෙලා ඉන්න කියලා මම කිව්වා ඊට පස්සේ ඒ ළමයා කතා කරනකොට පොඩි බොඩි ෆිට් එක නැති වුණා මම දැක්කා බොඩි ෆිට් එක නැතුනට පොඩි දඟලනවා එයාට ෆිට් භාගේ ළඟ දඟලනවා ඊට පස්සේ පොඩි ෆිට් භාගේ නැති වෙනකොට මම කිව්වා ළමයා ගිහිලා අපේ රිසෙප්ෂන් එකේ ටෙලිෆෝන් තියෙනවා ඒක අර අම්මාව එන්න කියන්නේ. හරිද? ඒ ළමයා ගිහලා ටෙලිෆෝන් අර මම පිටිපස්සේ එනකොට බැලුවා ටෙලිෆෝන් කරලා අම්මා එන්න කිව්වා. එන්න ගිහලා පස්සේ මම අනිත් ග්‍රේඩ් මේ 5 ක්ලාස් එකේ මේ 5 o'clock ක්ලාස් එකේ මේක පටන් ගත්තා. එනකොට මම ඒ පැත්තේ ගියනකොට මේ ළමයා ගිහලා පිටිපස්ස කුටුවට වාඩි වෙලා හිටියා. හරිද? ඒක අන්තිමටම දැක්කේ. ඊට පස්සේ අම්මා පෑ භාගය ඇතුලේ ආවා ක්ලාස් එකේ. මෙයා ළමයා අරන් යන්න. මම අම්මට කිව්වා මේක අසනීප තත්ත්වක ගර්ල් එකක් ඉන්නවා හරිද ඒ වගේ මෙතන එනවා නම් හරිද එයා ෆිට් එක නැතුව ඉන්නවා එයා එවනවන මොනවතරි අපි ක්ලාස් රූම් එකේ ක්ලාස් එකේ වුණා නම් අපි තමයි වහක් කියන්න ඕන ඔක්කොමට හරිද ඒ නිසා කරුණා කළා මේ ළමයාව ගෙදර අරන් ගිහිලා හොඳට සනිප කරලා එවන්න කියලා நான் நாராயண பிள்ளை சிவானந்த ராஜா நான் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வடகொழும்புக்கான இணைப்பாளராக பிரதான அமைப்பாளராகவும் நிறைவேற்றுக்குழு உறுப்பினராகவும் கொழும்பு தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினராகவும் நாங்கள் இந்த அரசியல் கட்சியில் இருந்து கொண்டிருக்கேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 35,000 ஓட்டுகளுக்கு மேலே 35,000க்கு மேற்பட்ட வாக்களுக்கு மேலே நான் பெற்று கொழும்பு மாவட்டத்தின் ஒரு முன்னணியான வேட்பாளராகவும் ஒரு கூர்ந்த வாக்கு பெற்றவனாகவும் நான் திகழ்ந்தேன் இதுவரை காலமும் நான் எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நான் தொடர்பு இல்லாதவனாக இருந்தேன்
கடந்த இந்த 35 வருஷமாக எத்தனையோ அந்த பிள்ளைகள் படிக்குது, எத்தனையோ பிள்ளைகள் இலவசமாக பார பிள்ளைகளுக்கு இலவசம் கொடுத்துருக்கேன். இயலாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஒன்றும் எடுக்கிறல்ல. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு உரிய சகல என்ன உதவி வேணுமோ நான் செய்து கொடுத்துருக்கேன். இதுவரை காலமும் ஒரு காலமும் நான் பிள்ளைகள் பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமும் நான் எந்த விதமான ஒரு தொந்தரவோ இந்த விதமாக செய்யலை. ஆனால் பிள்ளைகளோட கண்டிப்பான ஒரு இதாக நடந்து கொண்டேன். இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷமாக நான் இந்த கல்வி நிலையத்துக்குள் நான் இருக்கிற வேலை பழுவு காரணமாக நான் உள்ளுக்குள்ளே போகிற வாரம் குறைவு. எனக்கு கடந்த பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இந்த பிள்ளை, இந்த ஹம்சிகாண்ட பிள்ளை 18ஆம் தேதி எங்களோட கல்வி நிலையத்தில் அவர் வந்து இணைந்திருக்கிறார். அந்த இணைந்த முதல் வாரத்திலே அவரோட காதிலையும் மூக்கிலையும் அந்த அன்றைக்கு வந்த இடத்துல இரத்தம் மூக்கிலும் காதில் வந்திருக்கின்றது. அந்த காது மூக்கில் வந்த அந்த அண்டு பிள்ளைகளும் சேருமாறும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு முதலுதவி செய்து அவருக்கு தண்ணி முகமெல்லாம் கழுவி அவங்களோட அப்பாவை தகப்பனாரை தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த பிள்ளையை அவங்களோட அப்பாட பாரம் கொடுத்தனாங்க. 2வது கிழமை பிள்ளை வந்து கிளாஸுக்குள்ளே, அது முதல் நாளோ 2ஆம் நாள் என்று தெரியும், அந்த பிள்ளை 2 பாடம் தான் அந்த கல்வி நிலையத்தில் எடுக்கின்றது. 2ஆம் நாள் அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு ஒரு ஃபிட் வந்து விழுந்ததுக்கு அது அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருந்து எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து அந்த பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளைக்குரிய முதலுதவியும் செய்து அந்த இருக்கிற வாங்கல் இருக்கின்ற அவர் மேசையில் இருத்தாட்டி பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் நோமலாக வந்த பிறகு அந்த பிள்ளைகள் 2 தெரிஞ்ச பிள்ளைகள், அவருக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் 2 பேரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கார் அந்த ஆசிரியர். இந்த நிலைமை எனக்கு தெரியாது கடைசி வரை. 3வது கிழமை 4வது கிழமை நான் நம்புகிறேன். 3வது கிழமை 4வது கிழமை நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த அறிவு மட்டத்தில் இந்த பிள்ளை ஒருக்கா தனியாக ஒரு இடத்துல இருந்தது, ஒரு கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு தனியாக இருந்தது. அந்த தனியாக இருக்கிற நேரம் ஒரு தாப்பன் ஒரு பேரன் வந்து என்னோட சொன்னால் இந்த பிள்ளைய ஒருக்கா பாருங்கள் சார் என்று சொல்லி. அப்போ நான் ஒரு வித்தியாசமாக யோசிச்சேன். என்னோட சொன்னால் இந்த பிள்ளை என்னை காதலோட சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு எதுவும் சம்மந்தப்பட்ட டக்குன்னு நான் போய் என்னம்மா நீங்கள் இடத்த இருக்கிறீங்க, தனியே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்கிற ஏன் இல்லை, அங்கே முன்னுக்கு இருக்கிற இடம் விசிட்டு உங்களுக்கு இல்லை ரெஸ்ட் ரூம் இருக்குது, அந்த ரூமுக்குள்ள எல்லாமே தனியாக இருக்கிறீங்க இடத்த இல்லை, எனக்கு 5 மணிக்கு கிளாஸ், அந்த 5 மணிக்கு கிளாஸுக்கு நான் போகிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் இங்கே இருக்கையில் இங்கே பாய்ஸ் நிற்கிறான்னு நீங்கள் அங்கே போங்க, முன்னுக்கு போய் இருங்க என்று நான் சொன்னேன். சொல்கிற நேரம் கதைச்சு கொண்டு இருக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு 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 விதமான உடம்பில் ஒரு ஃபிட் ஆகி ஒரு உடம்பு ஒரு நான் நம்புகிற ஒரு அட்நார்மல் மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அப்போ தான் நான் விளக்கி கொண்டேன் இந்த பிள்ளை ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதை தான் அந்த தாய் சொல்லியிருக்கிறா, ஒரு பேரன் சொல்லியிருக்கா, இந்த பிள்ளையை நோட் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லி. உடனே நான் அந்த பிள்ளையை சொன்னேன், நீங்கள் முன்னுக்கு ரிசப்ஷனுக்கு போய் தெளிவம் பண்ணி அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி. அதே நேரத்தில் அம்மாவை கூப்பிட்டு போட்டு அந்த பிள்ளை என்ன நடந்துருந்தியா திருப்பி பார்த்தேன். அந்த பிள்ளை போய் கிளாஸ் ரூமில் கடைசி மேசையில் கடைசி இருக்கிற பெஞ்சில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அம்மா வந்து இந்த பிள்ளையை என்ன செய்த நீங்கள், இந்த பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாமல் இருக்குது, இந்த பிள்ளைக்கு என்னத்தை நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் இப்படியான பிள்ளைகளை எங்களுக்கு அனுப்ப வேணாம், அனுப்பியிருந்திருந்தால் சுகமான பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அது நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நாங்கள் தான் எல்லாம் செய்யணும், அதில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். இந்த கிளாஸுக்கு போய் நான் பிள்ளை ஒரு விழுந்துட்டு செய்துட்டு என்ன நடந்துட்டுன்னு சொல்லி வரும். அந்த பயத்தில் நீங்கள் எதாவது பிள்ளைய ஒழுங்காக மெடிசன் எடுத்து ஒழுங்காக அந்த வைத்திய செய்து உங்களுக்கு விருப்பம் பண்ண அனுப்ப இல்லாட்டி வேறு கிளாஸுக்கு அனுப்புகிறேன்னா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அப்போ அந்த பிள்ளை அதுக்குள்ளே விளங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிற நேரம் 5 நிமிஷம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளை கடைசி டைமில் பின்னு வெஞ்சிருந்த பிள்ளை திரும்பி பார்த்தது நான் அம்மாவோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அந்த கிளாஸ் ரூமுக்கும் எனக்கும் அந்த டேபிளுக்கு இருந்த இடம் குறைஞ்சது 100 மீட்டராக இருக்கும், குறைஞ்சது 100 மீட்டர். அப்போ அதுக்குள்ளே அதில் வந்து அந்த பிள்ளை டக்குன்னு சேர்ட்டையும் சொல்லாமல் யார்ட்டையும் சொல்லாமல் பேக்கை தூக்கிட்டு வந்தது. கடைசியாக இருந்தபடியாக ஒருத்தருக்கும் தெரியாது, முன்னுக்கு இருந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, இந்த பிள்ளை எலும்பித்து போகிறது தெரியாது யாரும். பக்கத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தந்தார் எலும்பித்து போகுது. இந்த பிள்ளை வந்த உடனே அம்மா வாங்க வீட்டை போவோம்ன்றது அப்படியே போனவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி போனவங்க தான். அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது வந்ததா வரலையான்னு எனக்கு தெரியாது. நான் நினச்சா அந்த பிள்ளை வந்திருக்கோம். இப்போ எத்தனை பிள்ளைகள் 1 மாதம் பிறகு வருது, 2 மாதத்துக்கு பிறகு வருது, 6 மாதத்துக்கு பிறகு வருது. அப்போ நான் இதை யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி நான் கவனிக்கவும் இல்லை. ஆனால் இந்த பிள்ளை போன பிறகு சார் அங்கேருந்து இந்த பிள்ளையை எழும்பி வரதை கண்டு பார்த்து வந்தார். இந்த பிள்ளை போன பிறகு சார் இந்த பிள்ளை தான் 2 கிழமையாக சுகம் இல்லாமல் ஒன்று ஃபிட்டாக வந்து விழுந்ததும் ஒன்று மூக்கால காதாலம் வத்த பிள்ளை இதே பிள்ளை தான் சார். அப்போ நான் சொன்னேன், நான் எடுத்த முடிவு சரி, இந்த பிள்ளையை வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்த சரி.
நான் தெரியுமா ரோட்லேருந்து திறத்தையும் இல்லை இந்த பிள்ளையை நான் வெளியில் போவேன்னு சொல்லியும் இல்லை. ஆனால் அம்மாட கையில் பாரம் கொடுத்தேன் நான். ஆனால் இதே நேரத்தில் அம்மா ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் சொல்லிக்க நான் கிளாஸுக்குள்ளே போயும் அந்த பிள்ளையை எழுப்பி இந்த பிள்ளையோட பேரை சொல்லி நீ அங்கேயோ ராமநாதன் குளச்சியில் ஒரு பிரச்சனையாக இருக்குது அதால் இந்த கிளாஸுக்கு வரவான்ட்டு நான் கிளாஸுக்குள்ளே போகணும்னு சொன்னதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த குற்றச்சாட்டு பொய்யானது. ஆகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு கூட நான் போகலை. கிளாஸ் ரூமை எட்டியும் பின்னு பார்க்குறல. நான் எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கு அங்கே மொண்டசரியிலேருந்து பாலர் வகுப்பிலிருந்து அட்வான்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் நடக்குது, சிங்கள மீடியம் நடக்குது. எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கும் 5 பேர் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ளே நான் எட்டி பார்க்குறதும் இல்லை போகிறதும் இல்லை. இதில் ஏன்னு சொன்னால் நான் ஒரு டீச்சரையோ பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுற விருப்பம் இல்லாதபடியாக நான் எட்டி கூட பார்க்குறேன்ல. இந்த சம்பவம் அப்புறம் எப்படி கேள்விப்படுது? இந்த சம்பவம் ஒரு 3 நாளைக்கு பிறகு மீடியாவில் சோசியல் மீடியாவில் என்ற பேர் வருகிறது. ராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள், அங்கே இருந்த அதிபர், அங்கே இருந்த உரிமையாளர் இவரை மாணவர்களுக்கு மத்தியில் எழுப்பி நீ அந்த உனக்கு நடத்த சரியில்லை, நீ அதால் நீ இந்த கிளாஸுக்கு வராண்டு நான் அனுப்புகிறேன்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்தோடனே நான் அமைதி காத்தேன். எப்பயும் உண்மை வரும்னு சொல்லி. அந்த உண்மை விரைவில் வரும். அந்த உண்மை எப்படி வரும் எனக்கு அது மேலதிகமாக நான் கதைக்க நான் விரும்பலை. அந்த உண்மையாக வரும். ஆனால் எனக்கு இதில் பின்னணியில் நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தபடியாக தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு அடி அடித்தாங்க. கடந்த 6 நாளாக என்ற நிம்மதியும் குறைச்சி என்ற டே டு டே செய்கிற வேலையில் இல்லாமாக்கி என்ன ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து என்ன இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு வேண்டப்படாதவனாக மாற்றிருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா. ஆகவே இந்த சிஐடிக்கு நான் பாரம் கொடுத்துருக்கேன். இவங்க அந்த சிஐடியில் கொடுத்துருக்கேன். நாங்கள் என்னென்ன வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன ஃபேஸ்புக்கில் வந்த அவ்வளோத்தையும் நீங்கள் செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்துருக்கேன். நன்றி. குறித்த மாணவியினுடைய உயிரிழப்பு கொழும்பில் பலத்த சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்களிடையே பெரும் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பெற்றோர்களிடம், குறிப்பாக பெற்றோர்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்பிக்கையினத்தை அவர்கள் மத்தியிலே விதைத்திருக்கின்றது. தங்களுடைய பெண் பிள்ளைகளை எப்படி நம்பி கல்வி நிலையங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் அனுப்புவது என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கின்றது. அதோடு குறித்த மாணவி படித்த பாடசாலை மீதான பலத்த விமர்சனங்களுக்கு இது வழிகோலி இருக்கின்றது. குறித்த பாடசாலைக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதிலே பங்கு கொண்டிருந்த பல மாணவர்கள் குறித்த பாடசாலை குறித்தும் தனியார் கல்வி நிலையம் குறித்தும் ஆசிரியர்கள் குறித்தும் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் புத்தளத்திலும் ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. குறித்த மாணவியினுடைய அந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட முதலாவது சர்ச்சைக்குரிய நபர் பாடசாலை ஆசிரியர். அவர் புத்தளத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார். இதனை அடுத்து புத்தளத்தில் பெற்றோர்கள் பொங்கி எழுந்தார்கள். இவ்வாறான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் எமக்கு வேண்டாம், அவர்களை எங்களிடம் அனுப்பாதீர்கள் என்று புத்தளம் மக்கள் கொந்தளித்து போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆகவே 2 பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உயிரிழந்த மாணவி அம்சிக்கு ஒரு நீதியை எதிர்பார்த்து 2 பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழர் ஆசிரியர் சங்கம் தற்பொழுது ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றது. ராமநாதன் கல்லூரி மாணவியினுடைய மரணத்திற்கு காரணமானவருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் மாணவி வித்தியா கோரமாக கொலை செய்யப்பட்ட போது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பல்லாயிரம் பேரை ஒன்று திரட்டி குற்றவாளிக்கு தண்டனை வழங்க பேரணி நடாத்தியதை யாவரும் அறிவர் என்று குறிப்பிட்டிருக்கின்ற தமிழர் ஆசிரியர் சங்கம், அதே போன்று இலங்கையினுடைய தலைநகர் பகுதி கொழும்பில் தமிழ் மாணவியொருவர் பரிதாபமாக கொல்லப்பட்டிருக்கின்றார். இதனை பலரும் மூடி மறைத்து குற்றவாளிக்கு வெறும் இடமாற்றத்தை மட்டும் வழங்கியிருக்கிறார்கள். ராமநாதன் கல்லூரியில் சில ஆசிரியர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்டாலும் ஆசிரியர் சங்கத்தின் அனுசரணையோடு பல ஆண்டுகள் அங்கே பணியாற்றுகின்றார்கள். இது உண்மை.
இந்த கொலை சம்பவத்தையும் அதே நபர்கள் மூடி மறைக்க முனைந்திருக்கிறார்கள். குற்றவாளியாக காணப்படுபவரும் ஆசிரியர் சங்கம் ஒன்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர். அதனாலேயே ஏற்கனவே இவர் இழைத்த குற்றத்திற்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்கின்ற விடயத்தையும் தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இதுபோன்று சில மாவட்டங்களில் சிலர் பாதுகாக்கப்படுகின்றனர். எதுவாயினும் ஒரு பிள்ளையின் மரணத்திற்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆகையால் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அதேவேளை உடந்தையானவர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று குறித்த தமிழர் ஆசிரியர் சங்கத்தினுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் பாராளுமன்றத்திலும் பெரும் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் அங்கும் அமைச்சர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்கள், ஆளும் தரப்பைச் சேர்ந்த அமைச்சர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்கள் பலத்த அதிருப்தியை சம்பாதித்திருக்கின்றன. குறிப்பாக மகளிர் விவகார அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் குறிப்பிட்ட கருத்து குறித்த மாணவியை மீண்டும் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய தரப்பினரை மீளவும் அழுத்தத்துக்கு உள்ளாக்குகின்ற ஒரு பதிலாக இருந்ததாக விமர்சனங்கள் வெளியாகி இருந்தன. ஆகவே ஏன் இந்த ஒரு அநீதிக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் இவ்வளவு தாமதம், இவ்வளவு பின்னடிப்பு ஏன் செய்யப்படுகின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது மக்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும். அதனை வெகு சீக்கிரமாக இந்த பிரச்சனைகளுக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மையான குற்றவாளி கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். மீண்டும் ஒரு மாணவி அல்லது ஒரு பெற்றோர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த அம்சியினுடைய விடயத்தில் சரியான நீதி நிலைநாட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.